Hey, hi. Here's my college incident which turned into a motivation of my life. Let me share about it. காலேஜில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். நானும் அவனும் லேபில் ஒன்றா தான் உட்காருவோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சில நல்ல உள்ளம் கொண்ட சார் என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ரெக்கார்டு எழுதுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ நாங்கள் லேப்லேயே உட்காந்து ரெக்கார்டு எழுதிட்டு இருப்போம் 4 hours. கொஞ்ச நேரம் எழுதுவோம், கொஞ்ச நேரம் எழுதுகிற மாதிரி நடிப்போம், அதுக்கப்புறம் கதை பேசுவோம். ஆனால் பெல் அடிக்கிற வரைக்கும் என் பக்கத்தில் இருக்கவங்க உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பான். நான் போய் கேட்டேன், ஏன்டா பெல் அடிக்கிற வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் எங்கள் கூட வந்து பேசிக்கிட்டு நாளைக்கு எழுதிக்கலாம். அப்போ அவன் சொன்னான், என்னைக்கா இருந்தாலும் இதை நான் தானடா எழுதி ஆகணும், நாளைக்கு எழுதுனா மட்டும் என்ன வேறு யாராவது எழுதி தர போகிறாங்க, நான் தானே எழுதணும். ஸோ இன்றைக்கே கொஞ்சம் நேரம் எழுதி முடிச்சிட்டேன்னா ஸோ எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாளைக்கு எழுதுறதுக்கு அப்படின்னு சொன்னான். தட் மொமெண்ட் ஹீ மோட்டிவேட்டட் மீ. ஸோ அன்னிலேருந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நான் அன்றைக்கே பண்ணிவிடுவேன். எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, எந்த வேலையாக இருந்தாலும் அதை நீங்கள் தான் பண்ணணும்னு இருந்தால் அதை இன்றைக்கே பண்ணுங்கள், இப்போவே பண்ணுங்கள். ஏன் இப்போவே பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, என்றைக்காக இருந்தாலும் அதை நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இன்றைக்கே பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த வேலையோட சுமை கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதனால தான். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோ நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருந்தாங்கன்னா, என்றைக்காக இருந்தாலும் அந்த வேலையை நீ தான் பண்ணணும், ஸோ இப்போவே பண்ணுன்னு ஞாபகப்படுத்துங்க. பாய்.